m நிறை கொண்ட ஒரு துகள் கிடைமட்ட x அச்சில் x = 0 முதல் x = L வரை இயங்குகிறது. இயக்க உராய்வு குணகம் x இன் சார்பாக μk of x = μ0 - α(x) என மாறுபடுகிறது. μ0, α என்பன பொருத்தமான பரிமாணங்களை கொண்ட மாறிலிகள். மேலும் μk of L = 0 ஆகும். இங்கு இந்த இயக்கத்தின் போது உராய்வு விசையினால் செய்யப்பட்ட மொத்த வேலை வந்து n μ0 mgL எனில் கீழ்கண்டவற்றில் எண் மதிப்பு என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட இந்த ஆப்ஷன்ல வந்து எந்த மதிப்பு வந்து எண் மதிப்புக்கு சமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதான் எண் மதிப்பு கேட்டிருக்காங்க. இந்த ஜி என்பது பேர் முடுக்கம் கொடுத்துருக்காங்க. நேற்று எக்ஸாம் 2024 கேட்கப்பட்ட வினா. m நிறை கொண்ட ஒரு துகள் கிடைமட்ட ஆக்சிஸ்ல வந்து x = 0 முதல் x = L வரை இயங்குகிறது சொல்லியிருக்காங்க. இயக்க உராய்வு குணகம் x சார்பாக கொடுத்துட்டாங்க. μk of x μ0 - α(x)ன்னு இல்லை μ0ம் ஆல்ஃபா வந்து பரிமாணம் உள்ள மாறிலிகள். அதேமாதிரி μk of L வந்து 0 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இயக்கத்தின் மூலம் உராய்வு செய்யப்பட்ட மொத்த வேலை வந்து n மடங்கு μ0 mgL அப்படின்னா n மதிப்பு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இது எளிமையானது தான், அங்கே பார்க்கலாம். μk = μ0 - α(x) கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதில் அந்த உங்களுக்கு L இருக்கும்போது உங்களுக்கு 0ன்னு சேர்க்க முடியா உங்களுக்கு. அப்போ பார்க்கும்போது என்னன்னா இந்த μ0 - α(x) அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 0. இந்த டைம் 0 இருக்கும் பொழுது உங்களுக்கு இதுலேருந்து என்னன்னா உங்களுக்கு ஆல்ஃபா எடுக்கும். அதாவது என்னன்னா μ0 = என்ன வந்துடும், α(L) வந்துடும். α என்ன வந்துடும், μ0/L வந்துடும். அடுத்ததாக நம்ம என்னன்னா உங்களுக்கு இந்த இயக்க உராய்வு செய்யக்கூடிய வேலையை கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து WK = FK × D × cos 180 டிகிரி. இது விசை, இது வந்து இடப்பெயர்ச்சி. இது வந்து cos 180 டிகிரி அப்படிங்கும்போது உங்களுக்கு cos 180 வந்து -1. அப்போது உங்களுக்கு பிரதிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு 0 to L x = 0 L வரைக்கும் கொடுத்தாங்க. அடுத்து FKங்கிறது வந்து உங்களுக்கு μk × mg dx இடப்பெயர்ச்சி cos 180 வந்து -1 மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைம் வந்து நெகட்டிவ் ஆயிடுது. ஓகேவா? நம்ம அதை இங்கே கொடுத்துருக்கோம். அதேமாதிரி மியூக்கி வந்து என்னது மேலே இருக்கு பார்த்தீங்களா, μ0 - α(x) அதை சூஸ் பண்ணியிருக்கோம். மியூக்கி மதிப்பு சூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே mg dx. இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு mg உள்ள மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், பிரிக்கலாம் இந்த டைம். அதாவது 0 to L μ0 - α(x) mg dx வைக்கும்போது இந்த mg இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணு dx கொண்டு வந்துடும். அதே மாதிரி -α(x) mg dx ரெண்டு டைமாக பிரிக்கிறோம். ரெண்டாக பிரிக்கும்போது உங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு டேட் பண்ணோம்னா இப்போ நம்ம இங்கே பாருங்கள், டேட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு உள்ளே கொண்டு போகும்போது என்ன வரும், ரிட்டம் வந்து இங்கே -0 L இருக்குது. உள்ள mg dx மல்டிப்ளை பண்ணும்போது mg dx இது ஒரு டைம். அடுத்தது மைனஸ் காமன் எடுத்துக்கலாம். இது -α mg x dx இந்த ரெண்டு டைம் தான் வரும். அப்போ இதில் வந்து இது கான்ஸ்டன்ட் dx இன்டகிரேட் பண்ணும்போது x மட்டும் தான் வரும். அப்போ எக்ஸுக்கு வந்து இந்த 0 to L பதிக்கும் போது உங்களுக்கு L டைம் வருது. அந்த 0 டைம் வந்து 0 டோட்டலாக 0 எல்லாம் விட்டுட்டோம். அடுத்து இங்கேயும் பாருங்கள் -α mg x dx. இந்த x dx இன்டகிரேட் பண்ணும்போது x/2 வரும். x = Lங்கும் போது அப்பர் லிமிட் Lங்கும் போது L பண்ணிக்கும் போது α mg x/2 வருது. இந்த 0 டைம் பண்ணிக்கும் போது டோட்டலாக 0 ஆயிரும். அதெல்லாம் இந்த டைம் விட்டுட்டோம். அப்போ இந்த டைம் தான் இந்த உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா -μ0 mgL அப்படியே விட்டுருக்கும். இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல, அதை நம்ம பண்ணிடும். ஆல்ஃபா வந்து என்னது μ0/L கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே L² ஒரு அடிப்பட்டு வரும். அதே மாதிரி என்ன உங்களுக்கு இந்த μ0 mgயை ரெண்டுக்கும் பொதுவாக காமன் எடுக்கலாம். எடுக்கும் பொழுது மைனஸ் இங்கே காமன் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இங்கே மைனஸ் இங்கே காமன் எடுக்கிறது μ0 mg நான் இங்கே எழுதிக்கிறேன். -μ0 mg உங்களுக்கு எல்லையும் வெளில எடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும், இங்கே 1 - 1/2 வரும். 1 - 1/2 உங்களுக்கு என்ன வரும், -μ0 mg L
1/2 1/2 அப்போ உங்களுக்கு என்னன்னா -1/2 V0 mgl. இப்போ இது மேக்னெட் பார்க்கும்பொழுது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து இங்கே n இருக்கணும். எண்ணுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு ஏன்னா வந்து கொடுத்துருக்கிறது வந்து கொஸ்டினில் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா -1/2 இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து என்னன்னா இதில் வந்து உராய்வு எப்படி மொத்த வேலை வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா n V0 mgl கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது உங்களுக்கு -2 இருக்குது. அப்போ -2னா n must be equal to 1/2. தட் இஸ் மேக்னெட் ஆஃப் அந்த ஒர்க் டன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு V0 mgl/2 வரும். அப்போ ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த டேர்மை கம்பேர் பண்ணிங்கன்னா V0 mgl போக பாக்கி என்ன இருக்குது 1/2 டேர்ம் தான் இருக்குது. அப்போ n must be equal to 1/2. So option 4 is correct. Thanks for watching. Keep watching. Subscribe and share.